தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இப்போ வேலூர் மாவட்டத்தில் இப்போ காணாம போன மொபைல் ஃபோன்ஸ் இது வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 11வது ஃபேஸ். இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மொபைல் ஃபோன் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட ஒர்த்து வந்து 3.8 crore. இப்போ வந்து 11th ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 284 மொபைல் ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒர்த்து வந்து 56 lakhs. இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், சைபர் கிரைமாக இருக்கட்டும், இப்போ காணாமல் போன மொபைல் ஃபோன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்இஐ நம்பர்ஸு, அப்புறம் யூசர் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்ட பிறகு இப்போ அந்த ஃபோனோட வேற ஒரு சிம் கார்டு அந்த ஃபோனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும். அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். நான் வந்து பொதுமக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணிவிட்டு சிஏஆர் போர்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஃபீட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலேயே ஏதாவது ஒரு டிலே இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸை வந்து யாருமே வாங்காதீங்க. ஏன்னா அஃபோர்டபிலிட்டி இப்போ மொபைல் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இல்லை 10,000 ஸ்மார்ட் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ பெரும்பாலான நாங்கள் ட்ரேஸ் பண்ண மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இப்போ அதை யாராவது தெரியாமல் எடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து வேணும்னே அதை திருடி இருக்கலாம். திருடிட்ட பிறகு அவங்களோட சுயலாபத்துக்காக வந்து ஏதோ பஜார்லேயே ஏதோ ஒன்று வித்துடுறாங்க. வித்துட்ட பிறகு நம்ம வேற ஒரு சிம்மை போடுறப்ப நமக்கு வந்து அலர்ட் வருது. அலர்ட்டை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடாக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து ப்ரெஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இந்த ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேரே போட்டிருக்கேன். பேங்க் பேர் SBI.apk இந்த மாதிரி போட்டிருக்கு. சில இதில் இதெல்லாமே என்னென்னா அந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் இல்லைனா வந்து கிரிமினல்ஸ் வந்து ஜெனியூனாக இருக்கக்கூடிய பேங்க்ஸு அதோட நேமை யூஸ் பண்ணிவிட்டு இதை குரூப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணிட்ட பிறகு அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. டவுன்லோட் பண்ணிட்டோம்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் பேங்க்ல இருக்கக்கூடிய முக்கியமான கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருப்போம். நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு, இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவங்க வந்து திருடிக்கிறாங்க. திருடிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேங்க்ஸில் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்குது. ஃபைனலாக யூசர் நேம், பாஸ்வேர்டு என்ன தான் போட்டால் கூட லாஸ்ட்டாக ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபிக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க. அதை நம்ம ஆளுங்க வந்து திடீர்னு உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சு, நீங்கள் சடனாக இப்போ நீங்கள் ஓடிபி சொன்னால் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த காசுமே வந்து பிளாக் ஆயிரும் அப்படின்றதுனால இப்போ எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து விழுந்துடுறாங்க. அவங்க ஓடிபி வந்து தெரியாமல் அவங்க சொல்லிடுறாங்க. சொன்னவொன்னே இமிடியேட்டாக காசு போயிடுது. நிறைய பேர் வந்து லட்சக்கணக்காக இந்த மாதிரி இழந்திருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, காசு இப்போ நம்ம அவேர்னஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய இதை ப்ரிவென்ட் பண்ணுறோம். ப்ரிவென்ட் பண்ண முடியாமல் காசே போயிட்டா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இப்போ அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். இப்போ 1930ன்ற ஒரு நம்பர் இருக்குது. இந்த 1930ன்ற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணணும் 24 ஹவர்ஸ்க்குள்ள. உங்களுக்கு காசு இப்போ பேங்க்ல என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க, திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபாய் என் காசு என்னோட அக்கௌண்ட்லேருந்து போயிருச்சுன்னா நீங்கள் 1930 கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகிட்ட பிறகு வேற லேயர்ஸோ இல்லைனா ஒரு ஏடிஎம்ல போயிட்டு அவங்களால எடுக்க முடியாது. நமக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்குமே ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவேர்னஸ். ரெண்டாவது குற்றம் நடந்துட்டா கூட நம்ம அதை வந்து இமிடியேட் ரிப்போர்ட்டிங் வித்தின் 24 ஹவர்ஸ் தான் ப்ரிஃபர்டு. அதுக்கு இல்லாமல் நான் இப்போ சொன்னனால இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸ் இதுவுமே அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி நிறைய இது வருது. நாங்கள் வந்து இப்போ பூனே போலீஸ்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்டர்போல்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், உங்களை வந்து டிஜிட்டலாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இல்லை கிரிப்டோலையோ இல்லைனா நார்மலாக பேங்க் அக்கௌண்ட்லையோ நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னா உங்களோட இதை கேஒய்சி இதெல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நாங்கள் உங்களை ரிலீஸ் பண்ணிடுவோம், இல்லைனா நாங்கள் இமீடியட்டாக உங்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு நாங்கள் ஜெயிலில் போட்டுருவோம், இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிறைய படித்த பட்டதாரிகள் கூட இதில் வந்து ஏமாறுறாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஸ்கேமு அதில் யாருமே விழ வேணாம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாருமே கொண்டு போய் சேருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏதாவது உங்களுக்கு காசு ஏதாவது போயிடுச்சுன்னா கூட இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணுங்க. சைபர் கிரைம்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே தனியாக போலீஸ் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களோட நலனுக்காக. இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.